ட்ரிபிள் ஆர் ட்ரேடிங் கம்பெனி. எங்களிடம் பேப்பர் கப் தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். நாங்களே லோன் வசதியும் செய்து தருகிறோம். ரா மெட்டீரியல்ஸும் வருடம் முழுவதும் நாங்களே கொடுத்துருவோம். மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட சாருவை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்களோட உண்மையான பெயர் யமுனா. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆனா இவங்களோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி. இவங்க 1989 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறக்குறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே தூத்துக்குடி தான். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. சோ யமுனாவும் சரி அவங்க தங்கச்சி ஏகவல்லியும் பிறந்தது இங்க சென்னையில தான். சென்னையில இருக்கிற வண்ணாரப்பேட்டையில தான் அவங்க பிறந்து வளர்றாங்க. ஸ்கூலும் அங்கதான் படிக்கிறாங்க. இவங்க கிராஜுவேட்டும் கூட. சரி, அவங்க 9th படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா பொதுவா வண்ணாரப்பேட்டையில நிறைய ஷூட்டிங் நடக்கிறதுனால அதை போய் எப்பவுமே பார்ப்பாங்களாம். சரி, ஏதாவது ஒரு ரோல் நம்மளுக்கு குத்துற மாட்டாங்களா, சின்னதா நம்ம நடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆசையா இருக்குமா. ஆனா யமுனாக்கு அதை போய் பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இருக்காதான். அவங்க படிப்பு உண்டு தான் உண்டு அப்படின்னு தான் எப்பவுமே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க அம்மா என்ன சொல்லி இருக்கிறாங்க, யமுனா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, அதை நீ நிறைவேற்றியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் டான்ஸ் ஸ்கூல் அது இதுன்னு அதை மட்டுமே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் டைரக்டர் வசந்தபாலன் அவர்கள் வெயில் அப்படிங்கிற ஒரு மூவில ஒரு சின்ன ரோல் இருக்குமா, பரத்துக்கு தங்கச்சியா நீங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆனா அவங்க அம்மா இது யாருக்குமே கிடைக்காது. அவரே கேக்குறாரு, நீ இதை நடிச்சு கொடு, நம்மளுக்கு நிறைய அப்போதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீரணும்னா நீ நடிச்சினா தான் அதுல வர பணம் மூலியமா நம்ம கொஞ்சம் தேறிக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விருப்பமே இல்லாம தான் இதுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் தொடாமலே அப்படிங்கிற படம் நடிக்கிறாங்க. வசந்தம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கப்புறம் சீரியல்லையும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. காத்து கருப்பு, கஸ்தூரி அப்படின்னு சன் டிவி சீரியல்ஸ்லயும் வாய்ப்பு கிடைக்குது. அஞ்சலின்னு ஒரு சீரியல் பண்றாங்க. ஜெயம் ரவியோட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் தான் தீபாவளி. இதுல அந்த வண்ணாரப்பேட்டை ஸ்லாங்லயே அவங்க பேசியிருப்பாங்க. ஜெயம் ரவிய ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல தான் விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஸோ அவர் நடிப்பு அப்படின்னா அவ்வளோ டெடிகேட்டிவா இருப்பாராம். இவங்களுக்கு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குமாம். ஒரு கட்டத்துல நீங்க எப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு அவரே சொல்லும் போது, இவரெல்லாம் யாரு நம்மளுக்கு சொல்றதுக்கு, இவருக்கு என்ன அப்படி பெருசா தெரிஞ்சிரும் அப்படின்னு ரொம்பவே இதுவா நினைச்சாங்களாம். ஆனா இப்போ அவர் வளர்ந்து நிக்கிற அந்த உயரத்தை பார்த்துட்டு இவரோட நம்ம ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்கோமா அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குமா அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்தும் இவங்களுக்கு சீரியல், படம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரோல் தான் எல்லாமே. ஆனாலுமே எல்லாத்தையுமே எடுத்து நடிச்சு கொடுத்திருக்காங்க. திருமதி ஹிட்லர், அபியும் நானும் சீரியல், வைதேகி காத்திருந்தால் சீரியல்ல ஹீரோயினுக்கு அம்மாவா நடிக்கிற ரோல் தான் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்களா. இவங்க அப்பயுமே கேட்டாங்களா, என்னங்க இது, நான் ஹீரோயினை விட 2 வயசு தான் கம்மி, என்னைய போய் அவங்களுக்கு அம்மாவா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பாப்பாவே இருக்கு, நீங்க அம்மா ரோல் பண்ணலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அம்மா ரோல் பண்ணலாம் தான், ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா ரோல் பண்ணலாம், இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு அம்மா ரோல் பண்ண சொல்றீங்க அப்படின்ட்டு அவங்களும் ரொம்பவே நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுனால அந்த இதுலயுமே நடிச்சு கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்பவே ஃபேமஸ் ஆக்குனது அப்படின்னு பார்த்தா 2017 யாரடி நீ மோகினி சீரியல் தான். நிறைய பேர் பேய் அப்படின்னு நினைச்சு நம்பிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த சித்ராங்கிற ரோல் எல்லார் மனசுலயும் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் விஜய் டிவில செந்தூர பூவே அப்படிங்கிற சீரியல்ல ரஞ்சித்துக்கு சிஸ்டரா நடிச்சிருக்கிறாங்க. சோ எல்லா சீரியலுமே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபேமஸ தான் கொண்டு கொடுத்திருக்கு. வித்யா நம்பர் 1 சீரியல்ல ஸ்னேகா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 வரலட்சுமியோட சேர்ந்து சேசிங் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பச்சை குதிரை, லாரன்ஸோட சேர்ந்து ஜிகர் தண்டா அப்படிங்கிற மூவி இப்போ ரீசெண்டா 2023 பண்ணாங்க. 2021
2021ல விஜய் ஆண்டனிக்கு ஒய்ஃபாவே ஒரு மூவி பண்ணிருப்பாங்க கொலை அப்படின்ட்டு. 2022ல பாண்டிச்சேரியில 75th இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு கிட்டத்தட்ட நோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற தீம்ல 75 போட்ல வந்து 75 சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் யூஸ் பண்ணி ரோட் ட்ராக்ஸ் அவங்கள ஹெல்ப்லாம் யூஸ் பண்ணி இவங்க ஒரு ஹின்னஸ் ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த கடலையே சுத்தம் பண்ற மாதிரி ஒரு தீம்ல அது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மெயினா வந்து சொல்றது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அப்பா மாதிரி, ஏன்னா எங்க அப்பா வந்து அவ்வளோ லவ் கொடுத்தாரு. அதனாலதான் நான் என்னோட பேருக்கு பின்னாடி எப்பவுமே எங்க அப்பா பேரை நான் எடுக்க யமுனா சின்னதுரை அப்படிங்கிற பேரை நான் எப்பவுமே நான் மாத்த மாட்டேன். அந்த சின்னதுரைங்கிறது என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா எனக்கு பேக் போனா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் தான். ஈவன் ஒரு மாமனாரோட போட்டோவை வந்து அந்த சிலைய வந்து செஞ்சு வீட்டுல வச்சு நாங்க புதுசா வந்து பால் காய்ச்சினோம். அதுக்கு சர்ப்ரைஸா எனக்கு அவரு அந்த கிஃப்ட தான் கொடுத்தாரு. எங்க அப்பாவோட சிலைய செஞ்சு கொடுத்தாரு. எந்த ஒரு மாப்பிள்ளையும் மாமனாருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அவர் கொடுத்தாரு. அவரை மாதிரி யாருமே இருக்கிற முடியாது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு வெப்சைட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க, சேலையும் ரவிக்கையும். ஸோ சாரி ரிலேட்டட், சாரி சுடிதார் ரிலேட்டட் எல்லாமே அதுல வந்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.